ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரேஜ் ரேக் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த இந்த ஸ்டோரேஜ் ரேக் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு, இதை இன்றைக்கி வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்தேன். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். வாங்க இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க கப்பு, பசங்க கப்பு, பவுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்கேன். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த செகண்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் வச்சுருக்கேன். கேக் பண்ணுற மெஷரிங் கப்பு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுற அந்த ஃபினல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, அந்த கிட்ட எல்லாமே இருக்குது. அப்புறம் குக்கீஸ் கட்டர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் டிக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்கு ஒயிட் எக்கு, எல்லோ எக்கு தனித்தனியாக பிரிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸா கட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டா. நம்ம இதில் வாஷும் பண்ணிக்கலாம். அதுக்கும் தனியாக ப்ரெஷ் இருக்குது, அதுவுமே வச்சுருக்கேன். தேவைப்படும் போது எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிள் கட்டர். இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் தேர்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத நியூ வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, சிப்லாக் கவரு. நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷு, வாஷ் பேஷன் கூட வாஷ் பண்ணலாம். அப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற அந்த வைப்பர். இது பார்த்திங்கன்னா ராகி பால் பண்ணுறது. இது எதுவுமே யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரேக்கில் என்னென்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது, ஐஸ்கிரீம் பண்ணுறது, சாக்லேட் மோல்டு, ஜெல்லி எல்லாமே பண்ணலாம். பசங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வீட்டிலே பண்ணி கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஹோம்மேடாக பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்தாலுமே போதும், அதை வச்சு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி ஃப்ரீசரில் போடணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பசங்க சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் கட் பண்ணுறது. இது இப்போ யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் பண்ணுற அந்த மிஷின் தான் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ரேக் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும். தொட்டால் கொஞ்சம் ஷேக் ஆகும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ரேக் அந்த பேஸ்கெட் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். எல்லாமே வச்சுக்கிற மாதிரி. இன்றைக்கி அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.